ஹாய் காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஷாப்பிங் போயிட்டுருக்கேன், சோலோ ஷாப்பிங். எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கடையை போட்டுருவேன். எல்லாமே கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ வாங்கின திங்ஸ் எல்லாம் அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கடுத்தது தான் நெக்ஸ்ட்டு வேலைன்னு இருப்பேன் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு என்னோடய குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த குப்பை மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. எல்லாமே ஒரு சைடாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்து தூக்கி போட்டுருவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற வெதருக்கு எனக்கு வாங்கிட்டு வர்றது கூட பெருசாக தெரியாது. வாங்கிட்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் எனக்கு பெருசாக தெரியும். எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் எனக்கு நான் பிடிச்சி பண்ணுவேன். சும்மா தான் இருப்பேன். சடனாக ஏதாச்சும் தாட் வரும், அது செய்யலாம், இது செய்யலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு குக்கிங்கில் சரி ஓகே ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. சரி அதனால் போய் வாங்கிட்டு வந்து அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மசாலாஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டைலில் செஞ்சால் இந்த மசாலா, அந்த ஸ்டைலில் செஞ்சால் அந்த மாதிரி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் 2ஆக இன்றைக்கி செய்ய போகிறேன், சிக்கன் ஃப்ரை அண்டு சிக்கன் ரேப். ஸோ அதனால் இதுக்கு தனியாக மசாலாஸ், அதுக்கு தனியாக மசாலாஸ் எல்லாமே. ஸோ இந்த முறை எக் ட்ரை பண்ணலாம், எக் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ செஞ்சு நானே ஒரு வழியாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவேன் எப்பயுமே. அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று. என்வி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி நம்ம குக் பண்ணால் சூப்பராக இருக்கும். எப்பயுமே சாஃப்ட்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே நான் மேரினேட் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், ஸோ எது இருந்தாலுமே. ஸோ இந்த இது நான் சிக்கன் ரேப்புக்காக யூஸ் பண்ணுற சிக்கன். ஸோ இது கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா டைம் எடுத்தோடனே ஃப்ரை பண்ணி ரேப்பில் வச்சு எடுத்துட வேண்டியதான். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன். நான் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்க, நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி லஞ்சில் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது நான் பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் மயோனீஸ், சீஸ், சாஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக சில்லி சாஸ் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு ரேப் இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதுதான் எங்களோட டின்னரு. ஸோ இது என்ன குக் ஆகிட்டுருக்குன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.